விஜயின் அரசியல் யாருடைய வாக்கு வங்கியில் கை வைக்கும் என பொதுமக்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. விஜய் சார் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வரவேற்பதாக உள்ளது. ஆனால் ஒரு இந்த கட்சி சார்பாக அந்த கட்சி சார்பாக சொல்கிறாருன்னு தெரில. அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்காக அவர் சொல்கிறாருன்னு நமக்கு தோணுது. இப்போ இவருடைய பேச்சு யாருடைய வாக்கு வங்கியை சேதப்படுத்தும் நினைக்கிறீங்க? ரெண்டு பேர் நம்ம டிஎம்கே வாக்கும் சேதப்படுத்தும், ஏடிஎம்கே வாக்கும் சேதப்படுத்தும். பொதுவாக வரட்டுங்க, ஒரு எலெக்ஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். பொதுவாக திமுக கருத்தையே பேசுகிறதுக்கு அவர் எதுக்கு? அதுக்கு தான் திமுகவே இருக்குல்ல. அவரோட கருத்தையே பேசும்போது அதுவே போதுமானதாக இருக்குது. வரட்டும், யார் வேணாலும் வரலாம், வரட்டு கேட்டு பார்த்து. பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. வரலாம் பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் வர வேண்டியதான். வேறு ஒரு நல்லது பண்ணால் சரி, அதான் சரி. யாரும் வந்தால் நல்லது பண்ணால் சரி. நல்லது. ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து பண்ணணுங்கும்போது கொஞ்சம் இதாக இருந்தது. அவர் ஒன்றிய அரசுங்கிறது மத்திய அரசுன்னு சொல்லியிருக்கலாம். விஜய் அரசியலுக்கு விஜய் எலெக்ஷனில் நின்னாலும் சீமான்கிட்டருந்து பாதிக்குமே தவிர திராவிட கட்சிகள்லேருந்து ஒருபோதும் அது பாதிக்காது. திராவிட கட்சிகளோட ஓட்டு பெல்ட்டு நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி திமுக ஆட்சி சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அப்போலேருந்து அவர் அசிங்கம் பண்ண ஆரம்பித்தது, அப்போலேருந்து விட்டாங்க. இப்போ தான் கட்சியில் புதுசாக இறங்கியிருக்காரு. இப்போதைக்கு புதுசாக கட்சியில் இறங்கியிருக்காரு. அவர் நல்ல மக்களுக்கு நல்லா செஞ்சால் நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.